அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். ஜப்பானில் இப்போ ரோடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை வேரோடு அழிச்சிட்டு அதை தூக்கி போட்டு போயிட மாட்டாங்க. அந்த மரத்தை வேரோடு எடுத்து நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டுட்டு போய் அதை பிளேஸ் பண்ணி நல்லா வளருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ரோடே போட ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் பண்ணணுனாலும் எவ்வளோ மரம் இருந்தாலும் சரி, செடி கொடி விலங்குகள் என்ன இருந்தாலும் சரி, அதை அழித்து நாசமாக்கிட்டு தான் நம்ம ஒரு இடத்த பில்ட் பண்ணணும். அதாவது ஒரு இடத்த சுத்தமாக அழிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். ஸோ என்ன ஏதுங்கிற விஷயத்தை தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி நிறையா இருக்குல்ல, அதே மாதிரி ஒன் சார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி தான். பெரிய யூனிவர்சிட்டி, பக்கத்தில் நிறைய லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் பார்த்தோம்னா ஏக்கர்ஸ் கணக்கில் மரம் செடி கொடி அப்படின்னு இருக்குது. நிறைய பறவைகளும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 230 ஸ்பீசிஸ் பறவைகள் இருக்கான், 10 ஸ்பீசிஸ் மேமல்ஸ் பாலூட்டி உயிரினங்கள் இருக்கான். இது போக 15 ஸ்பீசிஸ் ரெப்டைல்ஸ் ஊர்ன வர விலங்குகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கான். இது போக நிறைய இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா 700 ஸ்பீசிஸை பூ பூக்கிற செடிகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வித்தியாசமான ரேர் ஸ்பீசிஸ்லாம் அங்கே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இது ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். ஆல்மோஸ்ட் 2000ஸ்லேயே பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து அழிச்சிட்டு நாங்கள் ஒரு ஐடி பார்க்ஸ் மாதிரி பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹைதராபாத் சிட்டிக்குள்ளேயே எல்லாமே கட்ட முடியாதுங்கிற மாதிரி நிலைமையில் வந்திருக்கு. அப்போ போதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே கோர்ட்லலாம் ஒரு மாதிரி கேசஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி சைடில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஹால்ட்லேயே இருக்குது. இந்த மாதிரி டக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது, எதனால இன்டிமேஷன் கொடுத்து தான் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு, நார்மலாக இருக்கும், என்ன இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமுமே ரொம்பவே நிதானமாகவும் ரொம்பவே காஷனாகவும் இருப்பாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற அங்கே விலங்குகள்லாம் நம்ம பாதுகாக்கணும், அதுவும் நம்மளோட உயிர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சரி, ஓகே. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சண்டே லைக் நைட்டோட நைட்டாக ஒரு 50லேருந்து ஒரு 60 ஜேசிபி புல்டோசர் எல்லாம் இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் அழிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. இடையில போய் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன இப்படி எதுவுமே சொல்லாமல் இன்டிமேஷன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் கேசஸில் தான் இருக்குது, இப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்களெல்லாம் அடித்து அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, ஷர்ட்டை கடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அடிப்பட்டு அவங்கள இழுத்துட்டு போகிற மாதிரியான வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எங்களுக்கு ஆர்டர்ஸை நாங்கள் பண்ணுறோம், ரேவந்த் ரெட்டி அவங்க தலைமையிலேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸை நாங்கள் பண்ணுறோம், அவங்க ஆட்சியிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பண்ணுறோம், அப்படியே இந்த போலீஸ்லாம் என்னென்னா இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போவாங்க. அது எனக்கு என்ன கான்செப்டே புரியவே இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணதில் ஒரு 55 பேரை ரிமாண்ட் பண்ணி அவங்கள உள்ளே இழுத்துட்டு போய் கேசஸ்லாம் போட்டு இப்போ அவங்க வெளியில் வந்துட்டாங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடி உத மிதி எல்லாமே அடிபட்டாங்க, எல்லாத்துலேயும் அடிபட்டு அந்த இதில் இப்போ பார்ஷியலாக சக்ஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவையில் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த 400 லேண்டை ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை நைட்டோட நைட்டாக வச்சு அழிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அழிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மானை குறிப்பிட்ட வகையை நோட் பண்ணால் மான் பீகாக்ஸ்லாம் அப்படியே அந்த மயில்லாம் நம்மளோட தேசிய பறவை தான் பீகாக்கு. அந்த பீகாக்லாம் கத்துது ஒரு மாதிரி நம்ம இடத்த லேண்டை. இப்போ நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஏரியாவில் ஒரு 500 வீடு இருக்குது, திடீர்னு ஜேசிபி புல்டோசர் சச்லாம் இடிச்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன தெரியும், அழதான் முடியும், கத்த தான் முடியும், வேதனை இல்லை. அந்த மாதிரி அந்த மயிலெலாம் கத்துற சவுண்டை கேட்டால் அவ்வளோ நமக்கே இதையுமே வெடிக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. எனக்குலாம் அதை பார்த்துட்டு செம்ம கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வீடியோ போயிட்டுருக்கு. இந்த ரேவந்த் ரெட்டி இருக்கார், இவரெல்லாம் என்ன பண்ணார் தெரியுமா, ஆட்சியில் வந்த புதுசில் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வளர்ப்போம், செடி வளர்ப்போம், அப்போ தான் நம்ம ஹைதராபாத் சிட்டி செம ஹாட்டாக இருக்குது, அது மூலமாக கூல் டவுன் பண்ணலாம், ஆக்சிஜன் சப்ளை நிறைய வரும், அப்படிலாம் அவ்வளோ கதை சொன்னார். ஆனால் இது எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுல இவர் பண்ண அந்த கேவலமான விஷயத்துலேயே தெரியுது. ஏன் அப்படின்னா 400 ஏக்கர் அவ்வளோ மரங்கள், அந்த மரங்கள்லாம் இப்போ நீங்கள் அழிச்சிட்டீங்க. இப்போ சக்ஸஸும் வந்துருச்சு. இது ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து இதை சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கிற மாதிரி ரேவந்த் ரெட்டிகிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாமே ஓகே. 400 ஏக்கர் கிட்ட அழிச்சிட்டிங்களே, அவ்வளோ பச்சை பசை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் ஆகுது. 400 ஏக்கருக்கு அழிச்சிட்டு இப்போ அந்த ஏக்கரில் இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகும். அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்பீசிஸ்லாம் ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு பறவை நாயை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம் தான் அது எவ்வளோ மான்கள் மயில்கள்
பொர்க்குபைன், இந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும், அப்போ அதோட நிலைமைகள்லாம் என்ன ஆகும், அது வரைக்கும் அது எங்கே இருக்கும் எல்லாமே பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிலேருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த பாம்பு, மலைப்பாம்பு, ரெப்டைல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பாம்புகள்லாம் பார்த்து பயமாக இருக்கணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸோட பாம்புலாம் அங்கே பார்த்தாலே அங்கே ஊர்ந்து போயிட்டுருக்கு. அது எல்லாமே யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த மான்கள் எல்லாம் சைடில் வந்து குப்பையை தின்னுட்டுருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த வேஸ்ட்டாக போகிற கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. இதில் டீஃபாரஸ்டேஷன்னாலேயே அத்தனை விலங்குகளும் மான்களும் இறந்து போய் கிடக்கு அந்த இடத்துல. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் ஏன்னு பார்த்தோம்னா, அந்த இடத்த அழிச்சிட்டு அங்கே வந்து ஐடி பார்க் வந்து கட்ட போகிறாங்களா. அப்போ தான் வந்து இன்னும் வந்து மென்மேலும் வளருமா. அந்த இடத்த ஃபுல்லாக அழிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இது வந்து சேல்ஸுக்கு நாங்கள் விடுறோம், யார் வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்தோன்னா அவன் எனக்கு வேணும் அவங்களுக்கு வேணும் போட்டி எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது கோர்ட்லலாம் கேஸ் போய் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகும், அந்த இடத்த வந்து அழிச்சிட்டிங்க, இப்போ என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கீங்களா, என்ன நிலமை வரும் நான் சொல்லவா. ஆல்ரெடி வந்து எல்லாம் வெயிலில் வெந்து செத்துட்டு இருக்கான். அதான் ஹைதராபாத்லாம் சொல்லவா வேணும், வெயிலில் வெந்து அப்படியே வந்து பேனில் தோசைக்கல்லில் இருக்கிற மாதிரி நிலமையில தான் இருக்காங்க எல்லாம் சம்மரில். சும்மாவே ஆக்சிஜன் கிடையாது, எல்லாமே பொல்யூஷன் ஆகி நாசமாக போயிட்டுருக்கோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேசஸ் இருக்கும், டெல்லி செம்ம பொல்யூட்டடாக இருக்கும். நார்மலாக இப்போ சென்னை, ஹைதராபாத்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டெல்லி வந்து செம்ம பொல்யூட்டடான ஏரியா. அந்த ஏரியாலலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வந்து ஆக்சிஜன் வந்து அந்த அளவுக்கு சுவாசிக்கவே முடியாது, இருக்காது, ஒன்றும் சுவாசிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்துலாம் தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்காக, இன்ஹேல் பண்ணுறதுக்காக இடம்லாம் இருக்குமா, ஷாப்ஸ் இருக்கும். அங்கே போய் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஆக்சிஜன் வந்து சுவாசிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு வந்து 279 ரூபாயிலேருந்து 449 ரூபாய், 478 ரூபாய்க்கு வரை வந்து அவங்க வந்து காசு வாங்குவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காட்டுகளை நீங்கள் அழிக்கிறனால தான் பண்ணுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் என் பெட்டில் போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி போனால் என்ன விஷயம். இந்த இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நான் வீடியோ போடுறேன், இதுக்கு முன்னாடி 2-3 பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியறதே இல்லை. எல்லாருமே வந்து அவங்க சினிமாவில் இருக்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் அவங்க மூவி வந்துருச்சு, அதை பற்றி ரிவ்யூ பண்ணணுமா, தேட்டரில் போய் பார்த்தோமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போகிறாங்க. தயவு செஞ்சு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்போயே நம்மளால் வாழ முடியல, இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, சாப்பாடு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ப்ளீஸ் டு அவர், இது நமக்கானது மட்டும் இல்லை, ஹைதராபாத்தில் தானே நடக்குது, நான் இங்கே சேஃபாக தானே இருக்கேன், நான் உட்காந்து தானே இருக்கேன், நான் என் மொபைலை பார்த்து நான் படுத்துட்டு தானே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு போகாமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இதுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். இட்ஸ் அவர் டியூட்டி டு வாய்ஸ் அவுட் ஃபார் த இன்னசென்ட் அனிமல்ஸ்.